பட்டன் தைஸ்ல செல்வைட்ஸ் இருக்கு, ஆனா அது குறைக்க முடியல. உங்களுக்கு செல்வைட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வாரத்துல 3 to 4 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். உங்க பாடியில இருக்க ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்ணணும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் பெட்டரா வச்சுக்கணும். நீங்க போஸ்ட் பண்ண மாமா இருக்கீங்க இல்லைன்னா ஒர்க் அவுட்டுக்கே புதுசா இருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு 5 பேசிக் லோவர் பாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் சொல்லி தரேன். ஃப்ளோர்ல நின்று பண்ற மாதிரி அதை நீங்க ஃபாலோ பண்ணவே போதும். மினிமம் வீக்லி 2 times நீங்க பண்ணீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ப்ராப்பர் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட்டட் குட் பில்ஸ். வெயிட்ஸ் வந்து பெல்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்லோவா ரைஸ் பண்ணி கீழே இறக்கணும். 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. இது 3 sets. glutes நல்லா கான்ட்ராக்ட் பண்ணனும். ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா என்கேஜ் பண்ணனும். ஒரு வாட்டி லிஃப்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் வால் ஸ்குவாட். you have to sit against the wall. இந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்குவாட் ஹோல்டிங் வந்துருங்க. முதுகு ஃபுல்லா வால் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 30 seconds to 40 seconds ஹோல்ட் பண்ணுங்க. 3 sets பண்ணுங்க. தேர்ட் ஒன் சைட் லைன் லெக் ரைஸ். கீழ இருக்க காலை மட்டும் மடிச்சு வச்சிருங்க. மேல இருக்க லெக் ரைஸ் பண்ணுங்க. 1 நல்லா அவுட்டர் ரைஸ் glutes என்கேஜ் பண்ணுங்க. 2 3 15 ஈச் பண்ணுங்க. ரெண்டு சைடு பண்ணுங்க. 3 sets. சப்போர்ட் ஒன் இன்னர் thigh squeezes. பேக்ல படுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் வச்சுக்கோங்க. இல்ல பில்லோ வச்சுக்கோங்க. இன்னர் thigh ஸ்குவீஸ் பண்ணுங்க. 1 2 3 ரிலீஸ். again squeeze 1 2 3. அது மாதிரி 10 times பண்ணுங்க into 3 sets. அது ஃபிஃப்த் ஒன் ஸ்டாண்டிங் சைடு லெக் ரைஸ். ஃபர்ஸ்ட் ஹிஞ்சிங் ஃபார்ம் வந்துருங்க. ஹிஞ்சிங் ஃபார்ம்ல இருந்து சைடு லெக் ரைஸ். 1 2 அவுட்டர் thighs glutes சொல்லப்போனா obliques வரைக்கும் என்கேஜ் ஆகும். 12 counts பண்ணுங்க. ரெண்டு சைடு பண்ணுங்க. 3 sets. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஒர்க் அவுட் வீடியோஸ்க்கு நம்ம ரவி ஸ்பீட் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்